ஆரோக்கியமான உடல்நலத்துக்கான வழக்கமான உடற்பயிற்சிகள் என்னன்னு இதுல பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உடற்பயிற்சி முக்கியமானது. இது உடல் ஆரோக்கியம், உடல் எடையை குறைப்பது மட்டுமல்லாமல் நாள் முழுவதும் நம்மள சுறுசுறுப்பாக வச்சிருப்பதிலும் முக்கிய பங்காற்றுது. அத்துடன் நம்மை இளமையாகவும் வச்சிருக்க உதவுது. அதனால உடற்பயிற்சி பண்றதுல ஒரு கஷ்டமா நினைக்காம அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்ட முயற்சி பண்ணணும். இதுல நம்ம வழக்கமா பண்ணும் உடற்பயிற்சிகள்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னா, வழக்கமா செய்யற எக்ஸசைஸ்னால உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. உடற்பயிற்சி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. ஆன்டிபாடிகளோட வெளியீட்டையும் தூண்டுது. தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் உதவுது. இதய நோய், பக்கவாதம், டைப் 2 நீரிழிவு, சில புற்றுநோய்கள், உடல் பருமன் போன்ற நாள்பட்ட நிலைகளின் அபாயத்தையும் கணிசமா குறைக்குது. முக்கியமா வெயிட், இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவுகள், இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது. வாக்கிங், ஜாக்கிங், பளு தூக்குதல் போன்ற பயிற்சிகள் எலும்புகள், தசைகளை உருவாக்க உதவுகின்றன. இது தசை இழப்பை தடுத்து எலும்புகளுக்கான அடர்த்தியை கொடுக்குது. ரன்னிங் போறது, சைக்கிளிங் பண்றது இதய உடற்திறனை அதிகரிக்குது. முக்கியமா சொல்லணும்னா உடல் செயல்பாடு இதய தசைகளை பலப்படுத்துது. இதய துடிப்பை குறைக்குது. நுரையீரல் திறனை மேம்படுத்துது. இதய நோய் அபாயத்தையும் குறைக்குது. அதனால கூடுமான வரைக்கும் உடற்பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது.